homophones. இப்போ ஃபோன் வந்து நம்ம வந்து எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு இப்போ பழைய ஃபோன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட்டன் ஃபோன் சொல்றோம் இல்லையா, அந்த ஃபோன்ல உனக்கு என்ன கேட்கும்? சவுண்ட் மட்டும் தானே கேட்கும். அவங்க பேசினாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் கேட்கும், சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். ஸோ ஃபோன்னா சவுண்ட். ஓகேவா? ஃபோன்ன்றது எதை டினோட் பண்ணுது? ஹோமோ அப்படின்னா சேம். ஹோமோனா சேம். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் நான் எழுதுறேன், அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் பாருங்க. ரெண்டுமே நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? சொல்லும்போது they sound similar, ஆனா ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகுதா? ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகுது. வேற என்ன டிஃபர் ஆகுது? ஸ்பெல்லிங் வேறையா இருக்கு. வேற என்னமா வேறையா இருக்கு? மீனிங். வெரி குட். ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகுது, மீனிங் டிஃபர் ஆகுது. So any pair of words with same sound but different spelling and different meaning இருந்தா என்ன சொல்லுவோம்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கு என்ன மீனிங்? someone who is not healthy, unhealthy இருந்தா சொல்லலாம், ரொம்ப வீக்கா இருக்கா அப்படினு சொல்லுவோம் இல்லையா? that is இந்த வீக் WEAK. WEEK ன்றது வாரம் சொல்லுவோம் இல்லையா? இந்த வாரம் போன வாரம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? 7 days. அதுதான் இந்த வீக். So what is homophone? Pair of words with same sound, different spelling and different meaning. இதுதான் என்னது? What is this? Can you give me an example for homophone? நீங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸ்டெஃபன் சொல்லுங்க. வெரி குட். சி. இது ஹோமோஃபோன். எப்படி ஹோமோஃபோன்? சவுண்ட் வந்து சிமிலர். ரெண்டுமே நான் சி தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சி வந்து இந்த சி வந்து so same sound, different spelling and different meaning. So this is also an example of homophone. Very good.